கதை சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், ஒன்றுமே சொல்ல. கதை சொல்கிறியா? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஒரு பையன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான். சரி, +1 படிக்கிற பையன் +2 படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். நான் சரி விடு. +1 படிக்கிற பையன் +2 படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். ம் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறான். ம் 2 பேரும் ஒன்று சேர வரும்போது ம் இந்த பையன் வெளியூர் போயிடுறான். ஏன் என்னாச்சு? அது ஏதோ ஒரு காரணம்னா, அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு, அவன் ஹாஸ்டலில் சேர்ந்துட்டான், அந்த மாதிரி. ம் 4 வருஷம் கழித்து அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்க வர்றான். ம் இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்தானா, அந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட பேசினாலாம், பழைய ஞாபகங்கள் வந்துச்சான், 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா. இதுதான் கதை. இதை எப்படி நீ படமாக பண்ண போகிற? அது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பேக்கரின்னு வச்சுக்கோண்ணா. அதில் 2 பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் லவ் பண்ணுற பையன், அப்போ இன்னொருத்தன் இது அவனோட ஃப்ரெண்டு. அவன் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். ஃபேஸ்புக் இல்லைங்கிற, இன்ஸ்டாகிராம் இல்லைங்கிற, வாட்ஸ்அப்பில் இல்லைங்கிற, அவன் தான் மனுஷே இல்லைங்கிற. ஃப்ரீயோட அட்லீஸ்ட் அவன் அட்ரஸ் எதுன்னு தெரியுமா? பழைய அட்ரஸ் இருக்குண்ணா. பழைய அட்ரஸ் வச்சு சிலிண்டர் போட சொல்கிறியா? நீ அவளை லவ் பண்ணுறதெல்லாம் சரி, அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு எப்படி சொல்ல வர? அன்னைக்கு ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போனேண்ணே. ஆ வீட்டில் யாருமே இல்லை, அப்புறம் கரண்ட்டும் இல்லை. மலர் மலர். இரு வரேன். ஓகே, வா வா. என்ன? அம்மா ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க. சரி, ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்க. புது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னல, ஆமாம். அதோட ஃபார்ம்லாம் ரெடியாக இருக்கு. இன்டூ மார்க்ஸ் போட்ட இடத்துலலாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போ. ஓகே. இங்க வா. என் மடியில் வச்சு கையெழுத்து போடு. ஐயோ, அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டாங்கண்ணே. அவள் +2 படிக்கிற பொண்ணு, நீ +1 படிக்கிற பையன். ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எதிர்காலம் நல்லா இருக்குன்ற அக்கறையில் அவள் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ அவள் தம்பிமா இருக்குன்னு சொல்லி அவள் மடியில் கையெழுத்து போட விட்டுருக்கா. இதெல்லாம் ஒரு காதல்கான என்கிட்ட வந்து சொல்லிருக்க. காதல்னா என்னன்னு தெரியுமா? அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் உங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அண்ணா, அன்னைக்கு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போனேன். ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, வேற சொல்லு.
ஏய் என்னடா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அண்ணா அது ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ண்ணே, ப்ராக்டிஸ்ண்ணே. நல்லா பிராக்டிஸ் பண்றீங்கடா. மலர் 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 என்ன பண்ணிட்டு இருக்கிற? மலர் என்ன உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ எங்க மாமா வந்துட்டாரு. யாருங்க உங்கள் அப்பாங்களா? மாமா ஐயோ, மலர் மலர் எங்க போனா இவ? கதை பாப்பண்ண இருக்கு. எங்க போனா இவ? ஃபேன் ஓடிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நாளா இவ நடவடிக்கை சரியில்லை. அக்கா வரட்டும் பேசிக்கிறேன். எதுக்கு இங்கே கூட்டம் சொல்லி வச்சிருக்கீங்க? யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க. ஒன்று என்னையும் பார்த்தா தான் தப்பாக நினச்சிப்பாங்க. எனக்கு தெரியுங்க, சொல்லிட்டு வெளியே போயிடுறேன். எங்கள் மாமா பற்றி எனக்கு தெரியும். அதுக்கு இல்லைங்க, எங்கள் மாமா எங்கள் மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் நான் சொன்னா கேட்பியா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அன்னைக்கு நீ அவன் வீட்டுக்கு போனேன், நீங்கள் ரெண்டு டான்ஸ் அன்னைக்கு அவன் மாமா வந்தா நீங்கள் போய் ஒளிஞ்சுக்க. இதில் வச்சு என்ன காதல் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. காதல்னா நிறைய விஷயம் நடந்திருக்கணும். அது மட்டும் இல்லைண்ணா. நிறுத்துறா. அன்னைக்கு காலையில் 6 மணி என் பொண்டாட்டி தன் நிறைய மல்லி போச்சுன்னு உசுப்பினா. அதானடா? அது இல்லைண்ணே, அதே தான். அன்னைக்கு ஒரு நாள் ஓ வெக்கமில்லடா உனக்கு. ப்பு, சொல்லு. வீட்டுக்கு போகலண்ணே, ஊட்டி போயிருந்தோம். ஊட்டி போய் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்க்காம சுந்தரி எவ்வளோ பார்க்க போவாங்க? அடே நீ ஊட்டிக்கு போன, அவளை வச்சு ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்தேன். ஆனால் நீ அவகிட்ட காதலை சொல்ல, அவள் உங்ககிட்ட காதலை சொல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட காதல்னே கன்ஃபார்ம் ஆகல. அண்ணா அண்ணே என்னடா? அது மட்டும் இல்லைண்ணே, அன்னைக்கு ஒரு நாள். டேய் இன்னைக்கு ஒரு நாள் என்ன வீட்டுக்கு போடுறாயப்பா? இல்லைண்ணே, வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. டேய் ஒரு நிமிஷம்டா. அது என்ன வீடால சுடுகாடாடா? நீ போகும்போது மட்டும் எவனுமே இருக்க மாட்டா. இல்லைண்ணே, இருந்தாங்க. எனக்கு தெரியலடாங்கப்பா என்ன பண்ண போறேன்னு. மலர் 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 மலர். ஹாய். என்ன சொல்ற? புரியல. இப்போ நான் ஊருக்கு போகிறேன்.
டேய் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு தெரியுமா? நீ வாங்கி கொடுத்த காலின் பன்னீர் சோடாக்கும் சிக்கன் பாக்ஸுக்கும். ஏண்ணா? இப்போ என்னடா சரிடா, நீ சொன்னபடியே நாளைக்கு அந்த பொண்ணை போய் பார்க்குறோம். நீயும் அவளை லவ் பண்ணுற அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைடா. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. கண்டிப்பாக அவளை பார்ப்பேன், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், இதில் மாற்றமே கிடையாது. இப்போ கூட இங்கே தான் இங்கே இருக்க மாதிரி இருக்கு. எங்கடா எங்கடா எங்கே எங்கே என்ன நகைச்சுவை? ஏண்ணா? ஓகேடா, நீ சொன்னபடியே நாளைக்கு காலைல நான் வரேன். நம்ம ரெண்டும் சேர்ந்து அவளை தேடுவோம். ஓகே? இப்போ என் ஃப்ரெண்ட் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஓகேண்ணா. நான் போயிட்டு வரட்டா? ஓகேண்ணா. பாய். டே 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 என்னாச்சுண்ணா? சும்மா அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம ஒழுக்கமா வீட்டுக்கு போய் சேர்ற வேலையை பாரு. ஓகேண்ணா. போயிட்டு ஒரு கால் பண்ணு. ஓகே. ஓகே? ஹை ஃபை. ஹாய். தோ வரேன். மலர், சிவா, நீ என்ன இங்க? நான் இங்கே தான். நீங்கள் இங்கே? ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். பஸ் வந்தால் போயிடுவேன். எங்கள் மழை வேறு வர மாதிரி இருக்குங்க. நான் வேணால் ட்ராப் பண்ணிடுறேங்க. இல்லை வேண்டாம். ஏரியாவில் பஸ்ஸும் கிடைக்காதுங்க. வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன். பரவாயில்ல வாங்க ட்ராப் பண்ணுறேன். கனவாயிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் வீடே வந்துடும். ஏன்? அது உங்கள் அப்பா நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்கு. உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க.
உங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்குமே, அது நல்லா இருக்கா? இங்கே பாரு, குட்டி நாய் பெருசாயிருச்சு. பாட்டி நல்லா இருக்காங்க, தாத்தா நல்லா இருக்காங்க, தம்பியும் நல்லா. எதுக்கடா மேலே இங்கே அடிச்சிருக்கீங்க? நீ ஸ்கூல் லாஸ்ட் டே எல்லாரும் மேலே தான் இங்கே அடிச்சிருக்கு. உனக்கு எங்கடா வலிக்குது? எல்லாரும் மேலேயும் ப்ளூ இங்கே அடிச்சிருக்கீங்க. அவன் மேலே தான் வேணும்னே ரெட் இங்கே அடிச்சிருக்கீங்க. ஆமாண்டா, அப்படி தானே அடிப்போம். என்ன பண்ணுவேன்? இப்போ நானும் அடிப்பேன்டா. பார்த்துக்கலாம் வாடா. பார்த்துக்கலாம் விடுறா அவனை. பார்த்துக்கலாம். விடுறா டே. இன்னைக்கு வெளில ஒன்று பார்த்துக்கலாம்டா வாடா. வாங்க போகலாம். இல்லை, நான் வரல, அப்பா வர சொல்லியிருக்கேன். பரவாயில்ல வாங்க. இப்படி என்னால் வர முடியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, வாங்க. சரி, நம்ம கிளம்புவோம். ஏய், என்னது? பாரா. இந்த மோதிரத்தை நீ எப்பவும் கழட்டக்கூடாது. ம். அந்த மாதிரி இந்த மோதிரம் எனக்கு போடு. ஓகேவா? ம், உனக்கு பிடிச்சிருக்கா? ம், நல்லா இருக்கு. ம். இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு காதலன் தான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், அவன் கண்டிப்பா வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை.